ஹாய் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, நீட்டான பொங்கலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லுக். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேஸ்கின் மோட் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்வா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நல்ல ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்து நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் என்னோட ஸ்கின் நல்ல ஒரு எனக்கு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் கொடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபிட்மியோட ப்ரைமர். எங்கெங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அங்கங்கே மட்டும் ப்ரைமர் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் மெப்ளினோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் ப்ரைமர். ஸோ என்னோடய சீக்ஸ் அண்ட் என்னோடய டீ ஜோன் அண்ட் என்னோடய சின் ஏரியாவில் எனக்கு போர்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதை மட்டும் பிளர் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரைமர் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் நான் அப்படி தான் ப்ரிஃபரபிளி போட்டுட்ருக்கேன். அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன் தான். இது நல்லா முடிச்சதுக்கப்புறமா லீவ் இட் ஃபார் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கலர் கரெக்டர் போகிறேன். ஸோ கலர் கரெக்டர் இஸ் ஃப்ரம் எல்ஏ கேர்ளோட கலர் கரெக்டர். இந்த ஷேட் ஆரஞ்ச் கலர் கரெக்டர். எனக்கு பிக்மெண்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து க்ரே ஆக வேண்டாம். த்ரூ அவுட் த டே எனக்கு அந்த பேஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரணும். எனக்கு அந்த க்ரேயிஷ்னஸோ ஆக்சிடைஸ் ஆகிறதோ கலர் கரெக்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நெவர் எவர் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். நீங்கள் ஒரு டஸ்கி கேர்ளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அது ஹெவியாகவே தெரியாது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஈவன்ட் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் பேஸ் அண்ட் ஃப்ளாலெஸ் மேக்கப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேஸ் ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து மிலாக்ரோவோட கன்சீலர் ப்ரஷ் ப்ரோ 13. அந்த ப்ரஷ் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ரஷ். வாங்குறதுனா இந்த ப்ரஷ்ஷில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தே ஆர் ரெகுலராக வந்து தே வில் கம் அவுட் வித் சம் ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த ஆஃபர்ஸை பை 1 கெட் 1 பை 2 கெட் 1 அந்த மாதிரி ஆஃபர்ஸில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் ஹையர் எண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐஆர்எல் ஃபில்டர் இந்த ஷேட் C13.2 அதை வச்சு நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் கலர் கரெக்டர் போட்டனோ அந்த ஆரஞ்ச் டிண்ட் வெளில தெரியாத மாதிரி என்னோடய சேம் ஷேடில் உள்ள கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் இட்ஸ் ஆல்சோ இன் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் கேட்டதுனால திஸ் ஒன், இல்லைனா நான் கண்டிப்பாக இந்த பாண்ட் திஸ் வே செஸ்னட் யூஸ் பண்ணியிருப்பேன். போத் ஆர் த சேம் ஃபார் மீ. எனக்கு இது ரெண்டுமே ஒரு பர்சனல் ஃபேவரட் டச் கொடுக்கும். ஸோ இது போட்டிங்கன்னா அந்த ஆரஞ்ச் கலர் கேரக்டர் எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்போ ஃபேஸ் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கான்டோரிங் எல்லாம் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு ப்ராசஸ். என்னோடய ஃபேவரட் ஒரு கண்டினியூவஸாக ஒரு 4-5 வீடியோவில் இந்த ஃபவுண்டேஷனை தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் எல்ஃபோட சாட்டின் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் வந்து மறந்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நல்ல ப்ரஷில் ஈவன் அவுட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு எப்பயுமே நான் சின் ஏரியாலேருந்து டுவர்ட்ஸ் மை சீக் அப்படி தான் நான் ஃபவுண்டேஷன் எப்பயுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் ஹெவி ஃபவுண்டேஷன் டுவர்ட்ஸ் மை சீக்ஸ். ஸோ அங்கே எப்படியும் நம்ம ஹைலைட்டிங் ஷேட் போட்டுருவோம், கன்சீலர் போட்டுருவோம். ஸோ அதுக்கு கீழே ஃபவுண்டேஷன் வேணாம். அந்த மாதிரி போடும் போது தான் உங்களுக்கு வந்து ஹெவியாகவும் உங்களுக்கே ஒரு பர்சனலாக எப்படா மேக்கப் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால் எப்பயுமே மினிமலாக லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா மேக்கப் உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த டேவை. எனக்கு வந்து அப்படி தான் இருக்கணும். மேக்கப் எடுக்கணும், எப்பட்றா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கே, ரொம்ப ஹெவியாக இருக்கே, ஆயிலியாக இருக்கே, எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணி மேக்கப் போட மாட்டேன். ரொம்ப ரொம்ப லைட்டான போட்டேன்னா த்ரூ அவுட் த டே எனக்கு அது ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடென்ஷியலாகவும் செல்ஃப் க்ளோவாகவும் செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அண்ட் அந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ். ரொம்ப சட்டில் அண்ட் நீட்டாக ஒரு ஸ்கின் ஃபினிஷ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன். நீங்கள் டக்குன்னு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த எல்ஃபோட சாட்டின் ஃபவுண்டேஷன் சொல்வேன். டஸ்கி ஸ்கின் கேர்ள்ஸ் என்னோடய ஷேட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் லைட்டாக மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஷேட் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே ஹைலைட்டர் தான். ஹைலைட்டிங் ஷேட் திஸ் இஸ் ஃப்ரம் ஹுடா. இதோட அஃபோர்டபுள் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம லாரியல் பாரிஸோட இன்ஃபாலிபிள் கன்சீலர் இந்த ஷேட் 317 பர்ஃபெக்டான. இது ரெண்டும் டிட்டோ. எனக்கு அப்படியே ஒரு டியூப்புக்கு நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் கேட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டான ஷேடு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே ஐ ஹாவ் டு யூஸ் இட். அதனால் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் நான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. போத் ஆர் தி சேம் ஃபார் மீ. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஹுடா பியூட்டிலேருந்து டோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஐப்ரோஸ்க்கு ஆஸ் யூஷுவல் நான் பிஏசியோட சிடர் க்ரீமி சிடர் வச்சு நல்ல ஒரு
அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அதை வந்து ஹைலைட்டிங் ஷேடை வச்சு என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். பிகாஸ் எனக்கு ரொம்ப தின் ஐப்ரோஸ். ஸோ இந்த மாதிரி நான் என்ஹான்ஸ் பண்ணால் தான் என் ஐப்ரோஸ் வெளில தெரியும். என் ஐப்ரோஸ் வெளில தெரிஞ்சால் தான் அன்றைக்கி என்னோடய மேக்கப் ஹைலைட்டிங்காக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான் ஒரு மேக்கப்போட ஃபஸ்ட்டு அடித்தளமாக இருக்கும். ஐப்ரோஸ் நல்லா இருந்துச்சு, அது என்ஹான்ஸ்டாக தெரிஞ்சுன்னா உங்கள் லுக்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த த்ரெட்டிங் பண்ணுவாங்கள்ல, த்ரெட்டிங் பண்ணாலே ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோ கொடுக்குன்னுவாங்கள்ல. எனக்கு ப்ரோஸ் வந்து தின்னாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக எனக்கு அந்த இஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாவே மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அழகாக தெரிவிங்க. ஸோ நான் ப்ரோஸ் முடிச்சிட்டேன். ஸோ ஒரு லைட்டாக கன்சீலர் ஷேட் வச்சு ஐஷேடோ பேஸ்க்கு முன்னாடி இதை ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ஹுடா பியூட்டியோட டோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் வச்சு நான் ஐம் ஜஸ்ட் யூஸிங் தட். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் டு செட் இட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இந்த ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோஸ் அண்ட் ஐ ஷேடோ முடிச்சுட்டு தான் நான் ஃபுல் ஃபேஸ் பேக்கிங் செட்டிங் பண்ண போகிறேன். ஸோ க்ரீம் பவுடர் அந்த டோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் வச்சு போட்டதுக்கப்புறம் பவுடரை வச்சு அந்த பேஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு ஷேடோ போட்டால் என்னால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பீச் டோனில் உள்ள ஷேடோவை எடுத்து ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் இன் த அவுட்டர் கார்னர். அதுக்கு மேலே ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேடை வச்சு ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் டு த இன்னர் லைன்ஸ் ஐலிட்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஷேடோ வச்சு ஒரு லைட்டாக ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஷேடோ வச்சு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ஷிம்மரை வந்து சென்டரில் மட்டும் ப்ளேஸ் பண்ணி அது கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காட்டுறேன். ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ஒன்லி 3 ஷேடோஸ். ஒரு பீச், ஒரு டார்க் ப்ரௌன், அதுக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு கிரேயிஷ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு பிளாக் ஷேடோ, அதுக்கு மேலே கோல்டன் ஷிம்மர் காப்பர் ஷிம்மர் வச்சு நான் இந்த ஐ ஷேடோவை முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் க்ரியேட்டிங் இட். எப்பயுமே ஷிம்மர் நான் பிளெண்ட் பண்ணும்போது கையால் பிளெண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதையும் அந்த வெளில இருக்கிறதையும் ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ப்ரஷ்ஷை வச்சு முடிச்சேன்னா திஸ் ஃப்ளாலெஸ் பேஸ் இஸ் கோயிங் டு லுக் வண்டர்ஃபுல். தட்ஸ் இட். ஐ ஷேடோ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காஜல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஐப்ரோஸ் எந்த அளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு காஜல் இம்பார்ட்டன்ட். நான் ஐப்ரோஸ் போட்டு இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு பேலான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நான் காஜல் போட்டால் தான் அந்த லுக் கொஞ்சம் அழகாக தெரியும். எப்பயுமே ஐப்ரோஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாவது ஐலைனர் போடுங்க. இல்லைனா க்ளீன் ஸ்லேட் மாதிரி நீங்கள் ஒரு பேலாக தெரிவிங்க. எனக்கு மேக்கப் போட்டிருந்தாலும் அது ஒரு பேலாக இருக்கும். ஸோ நல்லா காஜல் போட்டுக்கிறேன். அவுட்டர் கார்னரில் மட்டும் கொஞ்சம் திக்கன் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்ஸில் நான் காஜலே எடுத்துகிட்டு போகல, ரொம்ப லைட்டாக வாட்டர் லைனில் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபிஷ் மாதிரியான ஒரு ஐஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப் அண்ட் ஏஜ் கொடுக்க போகிறேன். இன்னர் கார்னர்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு தின்னான ஒரு ஸ்கெட்ச் ஐலைனரை வச்சு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ டெப்த் இன்டு இன்னர் கார்னர்ஸ். ஸோ ஒரு பவுடர் பஃப்பை வச்சு ஐ எம் ஜஸ்ட் பேக்கிங். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கினுக்கு பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரூ அவுட் த டே உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கிங் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆயிலி செக்ரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபாஷாக பேக்கிங் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ வோன்ட் எவர் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். நல்லா பேக்கிங் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஐ வில் கோ வித் த காம்பேக்ட். ஸோ காம்பேக்ட் வந்துட்டு எனி காம்பேக்ட் இஸ் ஒர்க்கிங். எனக்கு வந்து 2 காம்பேக்ட் தான் இப்போதைக்கு ஐ எம் ப்ரிஃபரபிளி யூஸிங். ஒன்று வந்து ஃப்ரம் மேக்கோட காம்பேக்ட் அண்ட் இன்னொன்று இட்ஸ் ஃப்ரம் மெபிலினோட காம்பேக்ட். இந்த ஷேடு டாஃபி 330. ஸோ ரெண்டுமே எனக்கு சிமிலரான ஷேடு. எனக்கு ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்டான ஷேடு. நீங்கள் லூஸ் பவுடர் வச்சுட்டு அதுக்கு மேலே காம்பேக்ட் போட்டிங்கன்னா தான் காம்பேக்ட் ஒரு லேயராக இருக்கும். ஸோ லூஸ் பவுடர் வந்து உங்களோட க்ரீம் ப்ராடக்ட்டோ இல்லை கன்சீலர் ப்ராடக்ட்டோ அது மேலே அப்படியே செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் போட்டிங்கன்னா அது ஒரு செகண்ட் லேயர் மாதிரி அழகாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் ஃபார் யுவர் பர்ஃபெக்ட் மேக்கப் அண்ட் பர்ஃபெக்ட் மேக்கப் லுக். எனக்கு காம்பேக்ட் எப்பவுமே பர்ஃபெக்டாக உட்காந்தா தான் அந்த ஃபினிஷ் எனக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஸோ குட், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு மேக்கப். ஸோ ஆல் டன். இதுக்கப்புறம் நம்ம கான்டோர் அண்ட் ப்ளஷ் போட்டு மேக்கப்பை முடிச்சிடலாம். கான்டோருக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஒயாசிஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா எப்பயுமே கான்ட்ராக்ட் போடும்போது ஒரு ஹார்ஷ் லைனாக போகாமல்
ஒரு பிரான்சிங் எஃபெக்டோட கொடுத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் அது ஒரு அழகான ஒரு டெப்த் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ஷ் லைன்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போதோ ஃப்ளாஷ் லைட்ஸ் படும்போதோ உங்களுக்கு ஹார்ஷாக தெரியாமல் இருக்கும். நான் எப்பயுமே அதை ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் பிளெண்ட் பண்ணுவேன். அது எனக்கு அழகாக உட்காரும். இது வரைக்கும் என்னோட பையனோட பர்த்டேவாக இருக்கட்டும், என்னோடய சிஸ்டரோட மேரேஜாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நான் அந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணேன். த ஃபோட்டோ ஃபினிஷ் வாஸ் ஸோ குட். ஸோ இதை போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக லிஃப்ட் அப் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் கான்டோர் பண்ணணும், பிரான்சர் யூஸ் பண்ணணும், அங்கங்கெல்லாம் நான் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து இட்ஸ் ஃப்ரம் ரிமல் லண்டனோட ப்ளஷ். அந்த நேம் ஷேட் வந்து எனக்கு எப்பயுமே வாயில் நுழையாது. அந்த ஷேடு யூஸ் பண்ணி நல்லா அந்த ப்ரான்சருக்கு மேலே ப்ளஷ் ரொம்ப லைட்டாக, ப்ளஷ் எப்பயுமே ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் அப்ளை பண்ணிங்கன்னா அது அழகாக ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த ஷேட் எனக்கு பர்டிகுலர்லி அவ்வளோ அழகாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ப்ளஷ் ப்ரஷில் போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அது முடிச்சுட்டு லைட்டாக ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப லைட் ஃபேன் ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப 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 லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ ஒரு க்ளோயி ஃபினிஷ் கிடைக்கணுன்றதுக்காக. ஃபைனலாக ஐலாஷை கேர்ள் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா போட்டு முடிச்சிட்டேன்னா அந்த மேக்கப் இஸ் டன். எனக்கு மஸ்காரா வந்து ஒரு மேக்கப்புக்கு எந்த அளவு ஒரு பர்ஃபெக்ட் ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் முக்கியமோ அந்த அளவு எனக்கு மஸ்காரா வந்து இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. திஸ் மஸ்காரா இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ஐலாஷஸ்க்கும் இந்த ஐலாஷஸ்க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான மஸ்காரா இது. நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் L'Oreal Paris ஃபார் பிரேக்கிங் அவுட் தர் சீக்ரெட். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு கடைசியாக என்னோடய பவுட்ரு பிஎஸ்சியோட பவுட்ரு ஐப்ரோ பேலட்டை வச்சு அந்த ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் போட்டேன்னா இந்த மேக்கப் லுக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எப்பயுமே ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் அ போல்ட் லிப்ஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் லிப் லைனர் ஃப்ரம் சேம்பரோட PK13. இது வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் லிப் லைனர்னு கூட சொல்லுவேன். எந்த லிப் லைனர் வாங்குறீங்களோ இல்லையோ, இல்லை யூ ஹாவ் மெனி அதர் ஆப்ஷன்ஸ், அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த லிப் லைனர் கண்டிப்பாக எல்லார் வேனிட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு லிப் லைனர். அதுவும் டஸ்கி பீப்புளுக்கு டக்குன்னு வேணும் ஒரு லிப் லைனர் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இந்த லிப் ஷேட் வந்து இட் இஸ் குவீனி மீ ஃப்ரம் ரெவ்லானோடது ஏன் எனக்கு பிடிக்கும்னா இட் இஸ் நாட் லாங் ஸ்டேயிங் பட் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு இதை வந்து நான் எவ்ரிடே டெய்லி லுக்குக்கு ஐ கேன் கேரி இட். ஸோ அது எனக்கு ஹெவியாக தெரிய போகிறதில்ல, ரொம்ப லைட்டாக சட்டிலாக நீட்டாக பர்ஃபெக்டாக தெரிய போகுது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட்டை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஐ எம் ஜஸ்ட் லீவிங் த லுக் ஆஸ் சச் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவு த ஃபைனல் லுக் இஸ். இதை நீங்கள் ஒரு பொங்கலுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ரொம்ப லைட்டாக சட்டிலாக அழகாக தெரியும்னு நினச்சா இந்த லுக் கண்டிப்பாக அழகாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். இது வந்து சொல்லி ஆகணும், இந்த ஃபேமஸ் வளையோசை கடை பேங்கிள். ஸோ நான் ஃபைனலாக இந்த நெக்லஸ் வந்து இட் இஸ் ஒரு அட்டிகை மாடலில் போட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்ப 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 ஒரு மினிமலான ஒரு லுக்குக்கு டக்குன்னு என்னை வந்து ஒரு நெக்லஸ் சூட் பண்ணுன்னு சொன்னால் இந்த நெக்லஸ் சூட் பண்ணிவிடுவேன். காட்டன் சாரீ இஸ் மோஸ்ட் லவபிள் சாரீ. அது கட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியலனா கூட ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அதை விட கம்ஃபர்டபுளான சாரியோ அதை விட எலிகெண்டான ஒரு சாரியோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சாரீ இஸ் ஒன் ஆஃப் த பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ரியலி லவ் த குவாலிட்டி. எனக்கு எப்பயுமே ஒரு சாரீ வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்கணும். இதில் இருக்கிற அந்த ஜரி கம்பியோ இல்லை இந்த கார்னர்ஸில் இருக்கிறதோ எனக்கு அங்கங்கே குத்திட்டு இருந்துச்சுன்னா அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. எனக்கு அந்த நெக்கு கிட்டே இருக்காது எல்லாமே அந்த நம்ம பாடியில் அந்த குத்துற எஃபெக்ட் இருந்துச்சுனாவே நம்ம ஃபேஸே காட்டி கொடுத்துரும். ஸோ அந்தளவு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது த்ரூ அவுட் த டே ஐ வாஸ் வியரிங் த சாரீ அண்ட் த லுக் வாஸ் ஸோ குட். ஸோ இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டில் ஒரு ஹோம் ஃபங்க்ஷனுக்காக ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. முடிச்சுட்டு என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். த்ரூ அவுட் த லுக் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய மேக்கப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் பை.